எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு 28ஆம் தேதி வந்து மார்க்கெட் 28ஆம் தேதி நேற்று நம்ம கொடுத்துருந்தோம். நேற்று மார்க்கெட் முடியும் போது நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ரேஞ்சுக்குள்ள இப்படி சுற்றணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுபடி எப்படி சுற்றி இருக்கு அப்படின்னா ஆஹ், நேத்தோடைய நேத்தோடைய 24,045 அந்த ரேஞ்சிலேருந்து மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்திருக்கு. ஸோ இப்படிதான் நான் இன்னைக்கு நடந்திருக்கு நமக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 45லேருந்து 30 பாயிண்ட் இறங்கி 24,010 வந்து நின்றுருக்கு. ஸோ இப்போ இந்த மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மூவ்மெண்ட்டே இல்லை. 45 டு 24,045 24,010 இந்த ரேஞ்ச் மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப மூவ்மெண்ட். அதோட ஹை பார்த்தீங்கன்னாலும் 24,120 போயிட்டு திருப்பி கீழே வந்துச்சு. ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு கீழே வந்துருச்சு மார்க்கெட் க்ளோசிங். இப்போ வந்து பெரிய எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய இதுல வந்து ஸ்ட்ரைக்ஸ்லாம் வந்து ரொம்ப மூவ் ஆகிருக்காது அப்படின்னு அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம சொல்லியிருந்த ஸ்ட்ரைக்ஸ் பார்த்தீங்கன்னா 23,650 24,000 22,000 ஸ்ட்ரைக்ஸ்லாம் பாருங்க. இந்த ப்ரீமியம் நம்பர்ஸ்லாம் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதை 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 பேஸ் பண்ணி இந்த இதை தொட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு சில இதில் ஒரு நேற்று சொல்லாமட்ட ஒரு நம்பர் வந்து 94 இந்த நம்பர் ஒன்று சொல்ல வேண்டியது. ஸோ அது அதெல்லாம் எப்படி இன்னைக்கு மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம சொன்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாருங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்லியிருந்தோம் 23,650 24,000 24,350 23,650 பாருங்க. நமக்கு வந்து ஒரு இது நேற்றோடைய 625 கிட்ட இருக்குதான்னு பார்த்தோம். 525 ரூபா வச்சிருந்தா வந்திருந்தா இது மேலே போயிருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சோம். ஆனால் அன்னைக்கு வரவே இல்லை. ஸோ இதோடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அங்கேயே 525 தொடவே இல்லை. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 394 350 306. ஸோ இந்த நம்பர்லாம் நமக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். யோசிச்சு பார்த்தோம். ஸோ 394 ஒன்று இருக்குல்ல. இதெல்லாம் பார்த்தா இது எதுக்குமே டச் பண்ணல. கிட்டத்தட்ட 394 மட்டும் டச் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? அந்த லோ பார்த்தீங்கன்னா 394. 394 வந்து டச் இப்பயும் டச் பண்ணல. ஆக்சுவலாக முடிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட் முன்னாடியே இதுலையும் டச் ஆகல. எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்லுன்னு பார்த்தீங்களா 24,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் டச் ஆகல. 394 டச் பண்ணாமையே ஒரு சின்ன 10-15 பாயிண்ட்ல வந்து மேலேயே நின்று இருக்குது. டச் பண்ணல அது. அதே மாதிரி 24,350லையும் நம்ம வந்து 170 ரூபா வந்தா வாங்கலாம் சொல்லி வச்சு அப்படியே அதாவது பேப்பர் ட்ரேடிங் தான். நான் சிவில் ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் பேப்பர் ட்ரேடிங் தான் பண்றேன். இப்போ பேப்பர் ட்ரேடிங் வாங்கியிருந்தா எப்படி இருக்குன்னா ஒரு ரெஃபரன்ஸ் தான் அது. ஓகேங்களா? ஸோ நீங்களும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்க. அதே மாதிரி 24,350 இந்த மாதிரி 350 எடுத்து 120 ரூபாய்க்கு எடுத்தா என்ன நடந்தது பார்த்தா 175 ரூபாய்க்கு வரவே இல்லை. அதனால ட்ரேடிங்கே கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நோ ட்ரேடிங் இஸ் அ குட் ட்ரேடிங் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நோ ட்ரேட் இஸ் குட் ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக நல்ல ட்ரேடு நம்ம பண்ணியிருக்கோம். ஏன்னா நோ ட்ரேடு, நோ லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது இந்த ட்ரேடை பொறுத்தவரை. ஏன்னா எந்த நம்பர்ஸுமே வந்து நம்ம கொடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எந்த நம்பரையுமே அது டச் பண்ணல இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். ஸோ அதனால நம்ம அது இன்னைக்கு எடுக்கவே இல்லை. ஓகேங்களா? இது ஏன் எல்லாமே நான் கால் சைடில் சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நேற்றே சொல்லியிருந்தோம். மார்க்கெட் 3 இஎம்ஐக்கு மேலே இருக்கிறதுனால மார்க்கெட் மேலே இருக்குது. அதனால நம்ம வந்து சி சைட்லேயே ட்ரை பண்ணோம். ஸோ அதுபடி தான் இதை பண்ணியிருக்கோம். ஏன்னா ப்ரைஸு மேலே இருக்குது, சி சைடு மேலே இருக்குது. ஓபிஎம் மெத்தடை இதில் இந்த இஎம்ஐக்கு மேலே தான் ப்ரைஸ் இருக்குது. அதனால நம்ம வந்து கால் சைடில் மூவ் ஆகலாம் சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நோ ட்ரேட் எல்லாமே. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.